இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 5000 ரூபாய் வரையிலான அனைத்து லங்கா QR கொடுக்கல் வாங்கல்களுக்காகவும் வர்த்தகர்களிடமிருந்து அறவிடப்படும் சேவை கட்டணம் முழுமையாக நீக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஒரு புதிய மைல்கல் எட்டும் வகையில் தேசிய QR கொடுப்பனவு ஊக்குவிப்பு திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இன்று காலை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இலங்கையை நாணயங்கள் மற்றும் நாணயத்தாள்கள் பயன்பாடு குறைந்த பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்துவதே இதன் முதன்மை நோக்கமாகும். இதற்கு அமைய இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 5000 ரூபாய் வரையிலான அனைத்து லங்கா QR கொடுக்கல் வாங்கல்களுக்காகவும் வர்த்தகர்களிடமிருந்து அறவிடப்படும் சேவை கட்டணத்தை முழுமையாக நீக்குவதற்கு நிதி நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன. இதன் மூலம் சிறு வர்த்தகர்களுக்கு எவ்வித கூடுதல் செலவுமின்றி டிஜிட்டல் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. தற்போது இலங்கையில் மிக வலுவான டிஜிட்டல் நிதி உட்கட்டமைப்பு காணப்படுவதுடன் நாட்டின் வயது வந்த மக்களில் 89% வங்கி வசதிகள் உள்ளன. மேலும் ஒரு காலாண்டில் 6.3 டிரில்லியன் ரூபாய் பெறுமதியான 68 மில்லியன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளவும் CEFTS கட்டமைப்பும் 20க்கும் மேற்பட்ட நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் 4,50,000 வர்த்தக நிலையங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள லங்கா QR கட்டமைப்பு தற்போது செயலில் உள்ளது. இருப்பினும் பொருளாதாரத்தில் இன்னும் 1.48 டிரில்லியன் ரூபாய் பெறுமதியான நாணயத்தாள்கள் புழக்கத்தில் உள்ளன. 2025 ஆண்டின் 3வது காலாண்டின் நிலவரப்படி லங்கா QR மூலம் மாதத்திற்கு சுமார் 3,95,000 ரூபாய் பெறுமதியான மிக குறைந்த அளவிலான கொடுக்கல் வாங்கல்களே இடம்பெற்றுள்ளன. இந்த இடைவெளியை குறைப்பதற்காக இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் கீழ் சில விசேட மூலோபாயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் QR பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கான வாடிக்கையாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்காக விசேட அதிர்ஷ்ட லாப போட்டி திட்டம் ஒன்றும் செயல்படுத்தப்பட உள்ளன. இதில் வாராந்தம் மற்றும் மாதாந்தம் வெற்றி பெறும் முதல் 3 வெற்றியாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரையிலான பெறுமதியான பரிசில்களை வெல்லும் வாய்ப்பு கிடைக்கும். இத்திட்டத்திற்கு வெற்றிக்காக சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் தேசிய அளவிலான பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 25 மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள சமூக கட்புல சுட்டெண் மூலம் இத்திட்டத்தின் வெளிப்படைத்தன்மை மற்றும் நியாயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் தொழில்நுட்ப ரீதியான ஒரு நடவடிக்கை மட்டுமல்லாது நாட்டின் எதிர்கால கொடுப்பனவு முறையை டிஜிட்டல் மயப்படுத்தி அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பொருளாதாரமாக மாற்றுவதற்கு தேசிய வேலை திட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும். QR கொடுப்பனவுகள் ஆரம்பிக்கப்படுவதனூடாக வேகமான, பாதுகாப்பான மற்றும் வெளிப்படையான டிஜிட்டல் பரிமாற்றம் பழக்கத்தை ஏற்படுத்தி எந்த பிரதேசத்தில் வாழ்ந்தாலும் எந்த மொழியை பேசினாலும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனையும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் பங்களிக்க செய்வதே இதன் முக்கிய நோக்கமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலேயே இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது.